வாங்க, என்ன வேணும்? ரிமோட் கார் ஒன்று கொடுங்க. 3 கலர் இருக்கு, இதில் பாருங்க. இந்த ரெட் கார் எவ்வளோங்க? அந்த ரெட்டு கிரீன் 400 ரூபாங்க, பிங்க் கலர் 500 ரூபாங்க. இந்த கிரீன் எடுத்துக்கிறேன், 350 ரூபா போட்டுக்கோங்க. அவ்வளோ குறைக்க முடியாதுங்க, வேணா உங்களுக்கு பேட்டரி ஃப்ரீயாக போட்டு தரேன். ஏங்க ஒரு 10 ரூபா பேட்டரி நான் போட்டுக்க மாட்டேனா? ஒரு பேட்டரியா? காருக்கு 3 பேட்டரி, ரிமோட்டுக்கு 2 பேட்டரி, மொத்தம் 5 பேட்டரிங்க. 5 பேட்டரியா? சரிங்க, நான் 400 ரூபா கொடுத்துட்றேன், நீங்கள் பேட்டரி போட்டு கொடுத்துருங்க. செக் பண்ணி காட்டிட்டேன், பேட்டரி தீர்ந்தா பேட்டரி போட்டுக்குங்க. இந்தாங்க. பேலன்ஸ் 100 ரூபாய். ஓகே. அட் த டே ஈவினிங். ஏங்க இது உங்க கடையில வாங்கின கார் தானே? ஆமா, எங்க கடை கார் தான். ஆனா வாங்க, நீங்க வரலையே. கார் வாங்க வந்தது எங்க அக்கா. ஓடாத காரை கொடுத்துருக்கீங்க. ஓடாத காரா? நல்லா செக் பண்ணி தான் உங்க கடை கொடுத்தேன், நீங்க ஓடலங்கிறீங்க. நீங்களே பாருங்க, ரிமோட் அழுத்துறேன், எங்க ஓடுது அப்படியே தானே நிக்குது. ரிமோட்டை கொடுமா. காரை சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்தீங்களா? வீட்டுல சின்ன பிள்ளைங்களா யாரும் இல்ல, எங்க அக்கா தான் விளையாண்டுச்சு, கவனமா விளையாண்டுச்சு. ஏமா, மணிக்கணக்கா விளையாண்டு பேட்டரி தீர்த்து வச்சிருக்கு. பேட்டரி தீர வரைக்கும் விளையாட்டுருக்கா? இவ்வளவு வந்து வச்சுக்கிறேன். ஐயோ, இப்ப பிளேட் மாதிரி சொல்லணுமே, என்ன பண்றது? சரி, அதை விடுங்க. 100 ரூபா கார 400 ரூபான்னு வித்துருக்கீங்க. என்னமா சொல்றீங்க? 100 ரூபாய் தான் அந்த காரா? அப்ப நானா ஏமாத்துறேனா? என்ன சொல்றது இவரு, ஒண்ணும் புரியலையே. இந்தாமா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, எனக்கு ஒரு 100 கார் வாங்கி கொடுமா. செலவுக்கு 100 ரூபா வச்சுக்கோமா. 100 கார் வாங்கி தரதா? நாமளே ஒரு பீலா விட்டோம், கார் ஒண்ணு 500 ரூபா இருக்குமே. இப்ப என்ன பண்றது? மட்டிக்கு நாறு வந்துரு.